நான் நாமகிரி சௌந்தரராஜன். நமஸ்காரம். 12வது அத்தியாய மகிமை பகவத்கீதை பத்மபுராண கதை உபகதை பார்க்கலாம். தென்னாட்டில் கொல்லாப்புரம் என்று நகரம் உண்டு. அது சுகங்களுக்கு இருப்பிடம், சாதுக்கள் சித்தி பெறும் ஸ்தலம், மகாலட்சுமி நித்திய வாசம் செய்யும் க்ஷேத்திரம். அந்த பட்டணத்திற்கு ஒரு யவ்வன புருஷன் வந்தான். அவன் மணிக்குண்டம் என்ற புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி மகாலட்சுமியை தரிசித்து தோத்திரம் செய்தான். அந்த தோத்திரத்தில் மகிழ்ந்து மகாலட்சுமி அவனுக்கு பிரத்யட்சமாகி, ராஜகுமாரனே, உன் துதிக்கு நான் மகிழ்ந்தேன், ஏதாவது ஒரு வரம் கேள், தருகிறேன் என்றான். அரசகுமாரன் சொன்னான், தாயே, என் தந்தை ஒரு அரசர். அவர் ஒரு அஸ்வமேத யாகம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது திடீரென நோயுற்று மரணமடைந்தார். அவருடைய உடலை தைலத்தில் பொறித்து யாக பூமியில் வைத்திருக்கிறேன். இதற்கு இடையில் யூபஸ்தம்பத்தில் பிணைந்திருந்த யாக குதிரை எவனோ திருடிவிட்டான். அந்த நிலையில் யாகம் பூர்த்தியாகாமல் உன்னை சரணமடைந்தேன். நீ அருள் புரிவாயாகில் யாக குதிரை கிடைத்து யாகம் பூர்த்தியாகி என் தந்தைக்கு நான் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தி அருள்வேன் என்றான். மகாலட்சுமி சொன்னாள், அப்பனே, என் கோவில் வாசலில் சித்த சமாதி என்ற ஒரு சாது இருக்கிறான். அவன் என் ஆக்ஞால் உன் காரியம் அனைத்தையும் செய்து முடிப்பான் என்று சொல்லி மறைந்தான். உடனே அந்த ராஜகுமாரன் வாசற்படி அருகில் அமர்ந்துள்ள சித்த சமாதியை கண்டு வணங்கி நின்றான். அவரும், நீதானே தாயினால் அனுப்பப்பட்டவனோ? சற்று நேரம் இரு, உன் வேலையை பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி எதையோ ஜபித்து சகல தேவர்களையும் அழைத்தார். தேவதைகள் அனைவரும் கை கட்டி வாய்ப்பொத்தி அடக்கத்துடன் நடுக்கத்துடன் அவர் எதிரே வந்து நின்றார்கள். அவர்களை பார்த்து சித்த சமாதி, தேவர்களே, தேவேந்திரன் ஓரிரவில் இந்த ராஜகுமாரின் யாக குதிரையை அபகரித்து சென்றான், அதை கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட ஒரு கணத்தில் அந்த குதிரையை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். யாக குதிரை வந்த அதிசயத்தை கண்டு மகிழ்ந்த அந்த ராஜகுமாரன் அம்மகானை பார்த்து, சுவாமி, என்ன விசித்திரம்! என்னே தங்கள் தப்போ மகிமை! அகில தேவர்களையும் அரை நொடியில் அழைத்து விட்டீர்களே, யாக குதிரையும் எனக்கு தரும்படி செய்து விட்டீர்களே. தங்களுடைய மகிமை யாருக்கும் வராது. நான் தங்களை பணிந்து மற்றொரு உதவி கேட்கிறேன். என் தந்தை யாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே இறந்து விட்டார். அவருடைய உடலை தைலத்தில் பொறித்து வைத்திருக்கிறேன். அவரை தாங்கள் பிழைக்க வைக்க வேண்டும். இதுதான் அடியேனின் விண்ணப்பம் என்றான். இதை கேட்ட அந்த மகானும் அவனுடன் அந்த உடல் உள்ள இடத்திற்கு சென்று ஜலத்தை மந்தரித்து அந்த உடல் மீது தெளிக்க அரசனும் உயிர் பெற்று எழுந்தான். பிறகு இத்தனை வியப்புக்குரிய காரியங்களை செய்த அம்மகானுக்கு இந்த சக்தி வந்த காரணத்தை தந்தையும் மகனும் வினவ, அவர் தாம் கீதையின் 12வது அத்தியாயத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வதாலேயே இந்த சக்தி வந்ததென்றார். அரசனும் அவர் மகனும் அன்று முதல் பகவத்கீதை 12ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து உயர்கதையை அடைந்தார்கள். நமஸ்காரம். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.